மாநாடு பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய 1350வது சதய விழா, அதாவது அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். நம்முடைய பேரரசருக்கு வயது 1350. பேரரசருடைய வயதை சொல்லியாச்சுன்னு சொன்னா நம்ம சமூகத்தினுடைய 1000 கால வரலாறு தெரிஞ்சிடும். மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னா தமிழகம் முழுக்க நமது சமூக மக்கள் 1,25,00,000 பேர், அதாவது 1.25 கோடி பேர் வாழ்கிறோம். அதுல வாக்களிக்க தகுதி உடையவர்கள், தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் 80 to 90 லட்சம் பேர் நம்ம சமூகத்தில். பெரும்பான்மையான சமூகம், அதிக எண்ணிக்கையிலே வாழக்கூடிய பெரும்பான்மையான சமூகம் நமது முத்தரையர் சமூகம். ஆனாலும் தமிழகத்தை மாறி மாறி ஆளக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் இந்த சமூகத்திற்கான உரிய அரசியல் அங்கீகாரத்தையும் சரி, அவர்கள் கட்சியிலும் சரி உரிய அங்கீகாரத்தை வழங்கவே இல்லை. அதிமுகவிலும் திமுகவிலும் முத்தரையர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக உயர்ந்த பதவி கிளை செயலாளர் பதவி மட்டும்தான். அப்போ அந்த கட்சியிலேயே இந்த முத்திரையர்களை புறக்கணித்திருக்கிறீர்கள். அரசியல் எலெக்ஷன் நேரத்தில் சீட்டை ஒதுக்குறதுலையும் முத்தரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற சட்டசபை தொகுதிகளில், முத்தரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பாராளுமன்ற தொகுதிகளில், உள்ளாட்சி பிரதிநிதியாக நிற்கக்கூடிய உள்ளாட்சிகளில், இது எல்லாத்திலையுமே ஒட்டுமொத்தமாக முத்தரையர்களை புறக்கணித்திருக்கிறீர்கள். இந்த அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்காக தான் தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு வருகிற ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை. இப்ப இந்த தொகுதியே பேராவரணி தொகுதியே முத்தரையர் தொகுதி தான். இப்ப இல்லை நம்ம கிட்ட. அதுக்கும் கை தட்டிடுவோம். உங்க தொகுதியினாலும் கை தட்டுவோம், உங்க தொகுதியில வேற ஒருத்தர் நின்றுட்டாலும் கை தட்டுவோம், உங்க வீட்டுக்கெல்லாம் பட்டா இல்லைன்னு சொன்னாலும் கை தட்டுவோம், உங்க வீட்டெல்லாம் காலி பண்ண போறான்னு சொன்னா கூட கை தட்டுவோம். இதுதான் ஜாதி. இப்ப அவ்வளவு கவனமா கேட்குறீங்க எல்லாரும் நான் பேசுறத. எப்படி இருக்கு பாருங்க. காலம் காலமா நம்ம கிட்ட இருந்த தொகுதியை இன்னொருத்த எடுத்துக்கிட்டானா கை தட்டுறோம். என்னன்னே தெரியல. இப்போ தேர்தல் வந்துருச்சுன்னா தாய்மார்களே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, எடப்பாடியார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி 200 ரூபா காசு கொடுப்பான். அந்த வண்டி என்ன வண்டி? என்ன வண்டியில் ஏறி போவீங்க? எடப்பாடியார ஸ்டாலின் எல்லாம் வரவேற்க உங்களை எந்த வண்டியில் ஏற்றிட்டு போவான்? எந்த வண்டியில் போவீங்க? டாடா ஏசி ஆடு மாடு ஏற்றுற வண்டி. ஏன் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆடு மாடை ஏற்றுற வண்டியில் உங்களை ஏற்றுறான். உங்களெல்லாம் ஆடு மாடாக தான் நினைக்கிறான். ஆனால் நீங்கள் ஏறி சந்தோஷமாக போய் எடப்பாடிக்கு கூட கொடியை பிடிச்சி விட்டு அவன் சொல்கிறான், நிற்கிறவன் பூரா என் ஜாதிக்காரங்கிறான், நிற்கிறவன் பூரா என் கட்சிக்காரங்கிறான். அப்போ என்ன ஆகுது?